Dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical counseling காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படினா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. பாராமெடிக்கலோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு இன்னும் ஓபன் ஆகல. ஓபன் ஆகும்போது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணனும்னா ஒரு சில சர்டிபிகேட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை. அந்த சர்டிபிகேட்ஸ் இல்லாம உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ண முடியாது. சோ எப்பவுமே பாராமெடிக்கல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகி க்ளோசிங் டேட் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு 10 days இல்லனா ஒரு 12 days தான் டைம் கொடுப்பாங்க. சோ நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லனா சர்டிபிகேட்ஸ்லாம் என்ன செய்யணும் அப்படினா இப்பவே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். சோ என்னென்ன சர்டிபிகேட்ஸ் ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட்ஸ் என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த சர்டிபிகேட்ஸ் உங்கள்ட்ட இல்ல அப்படினா தயவு செஞ்சு என்ன செஞ்சிருங்க அப்படினா அப்ளை பண்ணி சர்டிபிகேட் வாங்கிடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. உங்களோட வீட்ல நீங்க தான் முதல் பட்டதாரி. இது வரைக்கும் வந்து என்னோட வீட்ல யாருமே வந்து டிகிரி படிக்கல, நான் தான் ஃபர்ஸ்டா படிக்க போறேன் அப்படின்னா இந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குங்க. முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குறதுக்கு உங்களோட ஊர்ல உள்ள இ சேவை மையத்துல போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜ், அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கவுன்சிலிங் மூலமாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் நீங்கள் போனாலும் சரி உங்களுக்கு ஃபீஸில் வந்து கன்செக்ஷன் கிடைக்கும். ஃபீஸோட அளவு என்ன செய்யும் அப்படின்னா குறையும். அதனால் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் தேவையானவங்க என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ரெண்டாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்ஸும் முடிஞ்ச அளவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கி வைங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதையுமே வாங்கிடுங்க. மூணாவது போனஃபைட் சர்டிஃபிகேட். நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் கடைசி 6ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் என்ன அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஸ்கூலில் டிசி வாங்க போகும்போதே இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கேட்டு வாங்கிடுங்க. திருப்பி நீங்கள் போகும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் டிசி வாங்கும்போதே போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து வாங்கிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். இல்லைனா உங்கள் அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒரு ஆளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 சர்டிஃபிகேட்டும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இமீடியட்டாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்று வந்து உங்கள் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்னொன்று வந்து உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து உங்கள் ஸ்கூலில் டிசியோட சேர்த்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.